கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உபத்திரவங்கள் வரும் பொழுது, ஒரு கவலைக்குரிய சம்பவம் நடைபெறும் போது நம்முடைய உள்ளம் உடைந்து தேவ சமூகத்தில் கடந்து செல்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆகிலும் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பாரா, விடுதலை அளிப்பாரா என்ற ஏக்கத்தோடு. ஆனால் முடிவு என்னவா இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாதபடியினாலே, அவருடைய சித்தத்திற்குரிய ஜெபமாய் இல்லாதபடியினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் காலதாமதமாகி விடுகிறது, அல்லது காலாவதியாய் மாறிவிடுகிறது. ஏன் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறோம். உண்மையோடு ஜெபிக்கிறேன், உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறேன். ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை? என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை? இதற்குரிய காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை போராட்டங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து சென்றாலும் உங்கள் ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது, உங்கள் சரீரம் பாதுகாக்கப்படுகிறது. எத்தனை பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து சென்றாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து வழி நடத்தி வருகிறாரே, உங்களுடைய ஜீவனை பாதுகாக்கிறாரே. எத்தனையோ பொல்லாத காரியங்கள் நடைபெறுகிறது இந்த உலகத்திலே, அவைகளிலிருந்து எல்லாம் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து தப்பித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்களே. ஆகிலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு பிரச்சனையை கண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவலைப்படுவது நிமித்தமாக தான். கவலைப்பட்டு விசனத்தோடு கடந்து சென்று உங்களுடைய தேவைகளுக்காக, பண உதவிகளுக்காக, மற்ற பொருளாதார காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். காரணம், கவலைகளும் வேதனைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுப்புதலை கொண்டு வராது. மாறாக அவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வசனம் 30 பாருங்கள். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்ப விசுவாசிகளே என்று பெயர் பெறுகிறது. யாருக்கு அவரை பார்த்து சொல்லுகிறார்? யாரை பார்த்து அவர் சொல்லுகிறார்? கவலைப்படுகிறவனை, வேதனைப்படுகிறவனை பார்த்து. காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தும் நீ வேதனையோடு காணப்படுகிறாய், கவலையோடு காணப்படுகிறாய், தேவ சமூகத்தை கடந்து செல்கிறாய். அது நிமித்தமாக தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விடாதபடிக்கு, அற்புதங்கள் நடைபெற விடாதபடிக்கு தடையை ஏற்படுத்துகிறது. இப்பொழுதே அந்த அற்ப விசுவாசத்தை எடுத்து போடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை முழு விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஜீவனை பாதுகாத்தவருக்கு உங்களுக்கு தேவைகளை அவர் நிச்சயம் சந்திப்பார். பயப்படாதே. God bless you.